ஹலோ மக்களே, வெல்கம் டு கிளிப்ஸ் மீடியா. இது உங்க காத்துவாக்குல டாக்கு. நான் உங்க விஜய் ராஷிகா. நீ எந்த ஊரோட உயிராயிருந்தாலும் உன்னை சொந்தம் ஆக்குண்டா. ஆகஸ்ட் 22 என்ன டேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆகஸ்ட் 15 தெரியுங்க. ஆகஸ்ட் 22 தெரியும். நோ ஐடியா. தெரியலமா, எனக்கு தெரியல. ஆகஸ்ட் 22. அப்போல்லாம் நான் படிக்கலம்மா. ஆகஸ்ட் 22 தெரியல என்ன டேன்னு. உமன் டேஸ் இல்ல சென்னை டேவா? சென்னை டேவா? கரெக்ட் மிரட்டு என்னடா கரெக்ட் மிரட்டுன்னு களவாணி பசங்களா. ஆகஸ்ட் 22 வந்து மெட்ராஸ் டே. மெட்ராஸ்னு உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? மெரினா. மெரினாவா? ஏன் மெரினால என்ன கடலை சாப்பிடுவீங்களா? ஜோக் இல்லையா? இல்லை நான் மெரினா அந்த அளவுக்கு போக மாட்டேன். பட் ஆனால் பாப்புலர் கொஞ்சம் ஃபேம்ல மெரினான்றது. அதனால மெட்ராஸ்னா மெரினா. பீச்சோட புகழ பாட ரிப்பன் பில்டிங். ஏன் ரிப்பன் பில்டிங்? அப்போதுலேருந்து அது ஹிஸ்ட்ரியிலலாம் படித்தது. ஸோ உங்களுக்கு மெட்ராஸ்னா என்ன? ஹோம் டவுன், ஸோ க்ளோஸ் டு ஹார்ட். எனக்கு மெரினா பீச் தான் ஞாபகம் வருது. ஏன் மெரினா பீச்ல என்ன பண்ணுவீங்க? கடலை. ஐயோ மீண்டுமா பிடிக்கும், போவேன், ஃபேமிலியோட போவேன். ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு மெட்ராஸ் எனக்கும் அதே தான். எதனால பிடிக்கும் பீச்? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. மெட்ராஸ்னு நம்ம பிழைக்க வந்திருக்க இடம் தான் ஞாபகம் வரும். வேற ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல அதை பற்றி. சென்ட்ரல். ஏன் சென்ட்ரல்? இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால மெட்ராஸ்னோடனே சென்ட்ரல், மெரினா பீச்சு இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் கலங்கரை விளக்கம், அதுக்கப்புறம் டிவி ஸ்டேஷன், போர்ட்டு, பேங்க்கு இதெல்லாம் ஞாபகம் வரும் சென்னைனா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து பிழைக்கிற இடம் இது பாண்டிச்சேரி ஞாபகம் இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போவேன். மற்றபடி சென்னையில் வந்து எல்லாமே உங்களுக்கு இதுவாக ரெகுலராக கிடைக்கும். ரொம்ப சுலபமாக கிடைக்கும் எதுவாக இருந்தாலும். இதெல்லாம் வெளியூர்லாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சாம்பார் ரைஸ். Why sambar rice? No, actually I'm not from Chennai, so maybe food issues irukkum, right? So whenever we go, whenever we stay, even we usually having sambar sadam, sambar rice, obviously. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். மெட்ராஸ் தானா இங்கே இருக்கிறவங்க மக்கள். மெரினா பீச்சு. பீச் எதுக்கு உங்களுக்கு ஞாபகம் வருது? ஏழையும் குடியிருப்பதா, ஏழைக்கு செலவு இல்லாமல் போகிறது அது ஒன்று தான். சென்னைன்னு சொன்னோமா எனக்கு ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட். சென்னைனா ரொம்ப ஞாபகம் வருது மெரினா பீச் ஞாபகம். மெரினா உங்களுக்கு மெரினா பீச். எதனால மெரினா பீச்? அந்த பீச் பார்க்கும் போது நிறைய மக்களுங்க இருக்கிறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. உங்களுக்கு? எனக்கு பிடிச்சது இந்த மாதிரி ஷாப்பிங் தான். பாண்டி பஜார், டி நகர் எல்லாமே. டீ நகர் உள்ள போய் பிடிச்சதவங்க. எனக்கு ஃபுட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபுட் வந்து எல்லாமே நான் வந்து சூஸ் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்? நான்வெஜ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். எல்லாமே ஃபுட்னாலே பிடிக்கும். ஃபுட்னாலே பிடிக்கும். மெட்ராஸ்ல உங்களோட ஃபேவரட் ஹேங் அவுட் ஸ்பாட் என்ன? அகைன் பீச் தான் எனக்கு. பீச் தானா உங்களுக்கு? எனக்கு அண்ணா நகர். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே அண்ணா நகர்லேயே தான் சுற்றிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு அண்ணா நகர். எனக்கு எல்லாம் மெட்ராஸே பிடிக்கும். ஆமாம், நான் பிறந்த தான் இங்கே தான். சொந்த ஊரே மெட்ராஸ் தான். வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க. ஆமாம். அப்படியா? அப்போ உங்கள் ஹோம் தான் உங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டா? வீடு தான். டி நகர். டி நகர். ஏன் டி நகர்? டி நகரில் ஷாப்பிங் அதிகமாக பண்ணுவீங்களா? ஷாப்பிங் சும்மா கேஷுவலாக ஸ்நாக்கிங். இல்லாதப்பட்டவங்க அதிகமாக போகிறது பீச்சு. இருக்கப்பட்டவங்க போனால் பீனிஸ் மாலு, எக்ஸ்பிரஸ் மாலு. மெரினா பீச் தான். அதை விட்டால் நமக்கு வேற எங்கேயும் நம்மளும் போனதெல்லாம் வந்ததில்லை. எதனால மெரினா பீச்? ஃபேமிலியோட போவீங்களா? ஃபேமிலியோட இப்போயோ ஒரு போயிருக்கேன். இப்போல்லாம் போய் நம்ம அதுக்கான டைமிங் நமக்கு இல்லை. கரெக்டாக கடை தான் கரெக்டாக இருக்குது. பெசன் நகர். ஏன் பெசன் நகர்? நாங்கள் அங்கே தான் இருக்கோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. உழைக்கிறதுக்கோசம் நான் சொல்லல, எனக்கு பிடிச்ச இடம் இதுதான். பாண்டிச்சேரி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் வியாபாரம் பண்ணாலா
ரொம்ப பிடிச்சதான். மற்றபடி கோயிலுக்கு எங்கன்னா போகணுன்னா கிளம்பி போவேன். மற்றபடி இந்த சினிமா கினிமாலாம் அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இஷ்டம் கிடையாது. டி நகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டி நகர் ஷாப்பிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாரிஸ். பாரிஸ் எனக்கு சென்னை திருப்பதி ரொம்ப பிடிக்கும். ஓகே, வந்தாரே வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஆமாங்க, நானும் வந்தாரே வாழ வைக்கும். நானும் ஊர்ல இருந்தாங்க வந்தேன். எல்லாருமே வாழ வைக்கிறோம். எந்த ஊர் நீங்க? திருச்செந்தூருங்க. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே. Absolutely true. So Chennai is a place for everybody who comes from different background. எங்கேருந்து வந்தாலும் it gives food, shelter. So it's வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் சென்னை. நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன், ஸோ அதனால் எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. உங்களுக்கு? நானும் அதே தான். சரி, சரி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வந்து திருநெல்வேலி. பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கே தெரியும். திருநெல்வேலியிலேருந்து வந்த பொண்ணுங்கப்பா. வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்கிறதோட வாழ்வாதாரம் வேறு எங்கேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை அப்படின்றது தான் எடுத்துக்காட்டு. என்னத்தை மெட்ராஸில் மட்டும் நம்ம வாழ்கிறோம், இங்கே வந்து நம்ம சம்பாதிக்கிற அளவுக்கு வீட்டு வாடகை, பசங்களை படிக்க வைக்கிறது, செலவு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண எல்லாம் இதை பார்க்கும்போது இவெல்லாம் சரியாக போயிடுது. ஏதோ நம்ம வந்த வரைக்கும் பசங்களை படிக்க வச்சோமா, ஏதோ அவங்கள ஒரு கரை சேர்த்தோமா அப்படின்னு தான் வருது. மற்றபடியெல்லாம் வந்தார வாழ வைக்கணும்னா எங்கள் ஊர் சைடில் எல்லா வாழ்வாதாரமும் இருந்தால் நாங்கள் அங்கேயே பழச்சிப்போமே. ஏன்னா எல்லாரும் எங்கேருந்து வந்தாலும் அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே பைசா இல்லைன்னா கூட நம்ம சென்னைக்கு வந்துட்டாங்கன்னா பசி ஆற்றக்கூடிய ஒரு ஊர் தான். அது மாதிரி எல்லா மாநிலத்தில் இருந்தும் நம்ம சென்னைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து 2000 பேர் 2500 பேர் இறங்குறதா நமக்கு தகவல் கிடைக்குது. ஸோ சென்னை வந்து வந்தாரை வாழ வைக்கக்கூடியது தான். வந்தாரை வாழ வைக்கணும்னு சொல்கிறீங்க, அது ரொம்ப உண்மை. ஏன்னா நானே எவ்வளோ பேரை பார்த்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், எந்த நாட்டு ஆள் இங்கே இல்லாத இருக்காங்க பாருங்கள். என்னது இப்போ இந்த இந்திக்காரங்க சொல்கிறோம் இல்லையா, அவங்களும் நம்மள மாதிரி மனசால இருந்தாலும் வந்த உடனே நம்ம வந்து வெளியூர் மாதிரிலாம் ரொம்பலாம் இது பண்ணல. எதனா ஒரு வேலை கொடுத்து எதனா ஒன்று பொழைச்சிக்கிறாங்களா. இப்போ பார்த்தா அவங்க தான் நிறைய இருக்காங்க மெட்ராஸில். அதெல்லாம் பாராட்டு விஷயம் தான். தெலுங்குக்காரங்க எல்லாமே கலப்படமாக இருக்கிறாங்கம்மா. சிங்கார சென்னைன்றது இதுதான். So actually, I used to stay in Bangalore. So when I shift to Chennai, like I feel like Chennai is home. எல்லாமே like easier கிடைக்கும் and it is affordable. It is not compared, even though it is metro city, but it is available easily to all people and they can survive. எந்த ஊரோட உயிராயிருந்தாலும் உன்னை சொந்தம் ஆக்குண்டா. அதுக்கு 100க்கு 100 வந்து உண்மைதான். யார் வந்தாலும் சரி, தரமாக இருந்தால் சம்பாரிச்சிக்கலாம். அவங்க ரொம்ப சர்வை பண்ண முடியும். ஈவன் தோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தால் கூட இட் இஸ் நாட் லைக் தட் மச் காம்ப்ளிகேட். லைக் தே கேன் லீவ் டிஃபிகல்ட். அது ஒன்றும் இல்லை. லைக் ஐ லவ் சென்னை. சூப்பர் ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா அது உண்மைதான். வந்தவங்க வாழ வைக்கிறது சென்னை தான். எந்த ஊராக இருந்தாலும் நம்ம பார்க்க கூட கர்நாடகத்தில் இருக்காங்க, ஆந்திராவும் இருக்காங்க, கேரளாவும் இருக்காங்க. அப்போ வாழ வைக்கிறது ஊர் வந்து நான் தமிழ்நாடு தான், சென்னை. எப்படி வந்தாலும் இங்கே வாழ வச்சுருவாங்க. அது வந்து எங்களை மக்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான். இத்தனை கோடி மக்கள் இருக்காங்களே, எல்லோரும் பார்த்தா காலைல சனிக்கிழமை சாயந்தரம் கொஞ்சம் அடங்குவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நடமாட்டம் கம்மியாக இருக்கும். பாக்கி நல்ல ரெகுலராக பார்த்தா காலைல ஏஞ்சி 6:30 மணிக்கு 6 மணிக்கு ஏந்திரிக்கிறவங்களோட வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு தேடலோட ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், ஏதாவது ஒரு வேலை, லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும். உலகமே ஸ்பீடாக ஓடி போகுது, என் வண்டி பஞ்சராகி நிற்குது. வந்தார வாழ வைக்கும் சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு சார்? ஸோ சென்னை நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வேறு ஏதாவது பிளேஸ் போனாலும் இட்ஸ் லைக் பேக் டு ஹோம், சென்னை வந்துடணும். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு சென்னையில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு? சேம் லைக் born and brought up in Chennai. ஸோ பியாண்ட் சென்னை வேறு எந்த சிட்டியும் யோசிக்க தோணாது. ஸோ இட்ஸ் அ கம்ஃபர்ட் பிளேஸ். லைக் இட்ஸ் அ ஃபீல் ஹோம். சென்னை என்னை வந்து பிறந்தலேருந்து வாழ வச்சுருக்கு. யாருக்கிட்டையும் எது போகுது, இப்போ அடுத்த ஊர் நான் நாடி போகலல்ல, இங்கே தானே பொழைச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிடிவாதமாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்கலாம். இன்னொரு வீடுன்றது இன்னொரு நாட்டை தேடி நம்ம போகக்கூடாது.
நம்ம ஊரில் ஏதோ ஒரு பொழப்ப பொழைச்சிட்டு தாராளமாக நம்ம கைக்கு ஏற்ற ஊதியமாக நம்ம தைரியமாக வாழலாம். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய வேலை கிடையாது, யாருக்கும் கை கட்டி நிற்கிற வேலை கிடையாது. இங்கே சந்தோஷம் இருந்தால் எங்கே போனாலும் சந்தோஷம்தான். நான் பிறந்து வளர்ந்தது சென்னை தான். அதனால் வந்து எனக்கு எல்லாமே சென்னை பண்ணியிருக்கு. நான் படித்தது, எனக்கு வேலை கிடைச்சது, இப்போ நான் வாழறது எல்லாமே சென்னை தான். அதனால் எனக்கு சென்னை பிடிக்கும். திருச்செந்தூர்ல இருந்ததை விட இங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமா இருக்காங்களா எப்படி? திருச்செந்தூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்கானுங்க. அப்படியா? எல்லாருமே சேர்ந்தா கேங்க வந்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் ஊரில் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் ஊருக்கு போயிட்டு அங்கேயும் ஒரு ஃபன். இங்கேயும் பசங்கள்லாம் செட் ஆகிட்டாங்க, இவங்களும் செட் ஆகிட்டாங்க. இவங்களும் செட் ஆயிட்டாங்களா? சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே. உங்களுக்கு சொந்த ஊரா இல்ல வெளிய இருந்து வந்தீங்களா? இல்லை, நம்ம வந்து மன்னார்குடி சைடு, மன்னார்குடி. அதுக்கு முன்னாடி உள்ள நீடாமங்கலம்ன்ற கிராமம். மன்னார்குடியில் உங்களுக்கு மிஸ் பண்ணுறீங்களா? மன்னார்குடி மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், போனாவே இங்கே வரதுக்கு பெருசாலாம் யோசிச்சு தான் வருவோம். சரி, ஏன்னா நாளைக்கு நம்ம பொழப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவோம். மற்றபடி ஊருக்கு போகிறது தான், ஊரில் இருக்கிறது ஒரு சந்தோஷம் இங்கே இருக்கிறது ரொம்ப கம்மி தான். எல்லாருக்குமே இருக்கும். அது வரும்போது ஏதோ ஐயோ அனாதை பிள்ளை வர மாதிரி, நான் பேச்சலர் இருக்கிற காலத்தில் ஏதோ அனாதை பிள்ளை மாதிரி வருவேன். போகும்போது சந்தோஷமாக போயிட்டுருவோம். பஸ்ஸில் போகும்போதே திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் அதே இது ஃபீலிங் வந்துடும். இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வரும். நாங்கள் இருக்கிற இடம் வந்து மலேசியா தான். மலேசியா எப்படியும் வருஷத்துக்கு வந்து ஒரு 3 முறை நாங்கள் வந்துடுவோம். சென்னைக்கு நான் அடிக்கடி வந்து சென்னைக்கு அடிக்கடிக்கு வந்துடுவோம். எங்களுக்கு பிடிச்ச பிளேஸ். சம்பளம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வெளியூருக்கு போகிறவங்கன்னா எதுக்கு? அது இங்கே இருந்துட்டு போகலாமே. இப்போ வெளியூருக்கு போயிட்டு அங்கே எவ்வளோ சம்பளம் தராங்க, நம்ம பிள்ளைய அனுப்பிச்சிட்டோமே, பொண்ணு அனுப்பிச்சிட்டா பெற்ற தாய்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது இங்கேயே சம்பாதிச்சு வருமானம் கம்மியாக இருக்கட்டும், அழகாக சாப்பிட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகலாம். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இப்போ ஐடி கம்பெனியில் உழைச்சா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் சொல்கிறாங்க. வீட்டை அந்த அம்சவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஐயோ பொண்ணு வேலைக்கு போயிருக்க, நைட்டு என்ன அம்மா அப்படி ஒரு பக்கம் அது திட்டமாக சம்பாதிச்சு திட்டமாக அழகாக இருக்கலாம். நிம்மதியான வாழ்க்கை எனக்கு இது போதும். எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, செய்கிற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்கிறோமா அதான் முக்கியம். ஸோ மக்களே, எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மெட்ராஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி மெட்ராஸ் டே. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் ராஷிகா.